அவசர அவசரமாக தனி விமானத்தில் மும்பை பறந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தல் அறிவிப்பு மட்டும் வரட்டும், காந்தி மாதிரி ரோட்ல இறங்கி நடப்பார் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. 6 நாள் ஆயிருக்கிறது, பிரச்சாரத்துக்கு வருவார்னு பார்த்தா தனிப்பட்ட விவகாரங்களுக்காக அவர் மும்பை போயிருக்கிறார். மும்பையில் ஒரு மிக முக்கியமான நபரை சந்தித்திருக்கிறார். அமித்ஷா அவர்களுக்கு நேரடியான செய்தியை விஜய் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள்னு இன்னைக்கு தினமலர் ஒரு முக்கியமான செய்தியையும் பிரசுரித்திருக்கிறது. விஜய் பிரச்சாரத்துக்கு வெளியில வருவாரா? நேற்றைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு 50 வேட்பாளர்கள் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு ஒரு பட்டியலையும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, இன்னும் 2 நாள்ல வேட்புமனு தாக்கலே பாண்டிச்சேரியில் முடியுது, இன்னும் அதுக்கே நம்ம வேட்பாளர் பட்டியலை விடலையே அப்படின்னு கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது. விஜயனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது, அவருடைய திட்டங்கள், பாஜகவுக்கு ஏன் ஜெய்ஷாவின் மூலம் செய்தி சொன்னார், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர் இங்கே அறக்க பறக்க கட்சி வேலைகளை பார்ப்பாருன்னு சொன்னால் மும்பைக்கும் டெல்லிக்கும் பறந்துட்டு இருக்கிறாரு. ரகசிய சந்திப்புகள்லாம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. என்ன நடக்கு, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் ஏதாவது மூவ் வந்து நடந்துட்டு இருக்கா? இல்லை, விஜய் அவர்கள் நேற்றைக்கு எல்லாம் விஜய் தனி விமானதும் ஒரு வேளை எடுத்து எதுவும் தேர்தல் பரப்புரைக்கு இடம் வாங்கிட்டாங்களா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இல்லை இந்த பக்கம் மேற்கு மண்டலத்தில் ஏதாவது போய் இறங்க போகிறாரான்னு பார்த்தா, ஏன்னா ஒரு இரவுக்கு பிறகு நீங்கள் ஹெலிபேடு மற்ற விஷயங்கள்லாம் முன்கூட்டியே போனோமேன்னு யோசிச்சோம்னா அப்புறம் தான் சொல்கிறாங்க அவர் மும்பைக்கு ஒரு ப்ரைவேட் நிகழ்ச்சிக்கு, தனியார் நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு. முதல்ல என்ன நிகழ்ச்சி, எப்படி எப்படிலாம் கிளப்பி விட்றாங்க பாருங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ஜனநாயகன் சென்சார் போர்டு பார்த்து நிறைய கட்டு கொடுத்துட்டாங்க, ரீஷூட்டுக்காக விஜய் போகிறாருன்னு ஒரு கோஷ்டி கிளப்பி விட்டாங்க. ஆமாம், சில விஷயங்களை பேசி இந்த எலெக்ஷன் டைமிலே படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா, அதுக்கு சில நகர்வுகளை பண்ணுறதுக்காகவும் போயிருக்கார் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அந்த கடைசியில் பார்த்தா அது கிடையாது. அடுத்து என்ன சொன்னாங்க, ஒரு டிசைனர் ஒருவருடைய வீட்டு திருமணம், அந்த திருமணத்துக்கு போகிறாருங்கிற செய்தியும் வந்தது. மூன்றாவதாக இயக்குனர் ஒருவருடைய மனைவிக்கு வளையகாப்பு, அந்த விஷயத்துக்கு தான் அவர் போறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் போய் பார்த்தா வளைகாப்பு, காது குத்து, இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. இல்லை, விஷயம் என்னன்னா, விஜய் என்கிற நபர், விஜய் என்கிற நடிகர் ஒரு இயக்குனர் வீட்டுக்கோ ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு போறதே நமக்கு எந்த கருத்தும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். விஜய் என்கிற கட்சி தலைவர் தன் கட்சியினுடைய தொண்டர்கள், மாவட்டம், வட்டம், நீங்க பகுதி, கிளை, ஒன்றியம், இந்த அமைப்பெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்கான்னு நமக்கு தெரியல. இந்த அமைப்பாளர் வீட்டுகளில் போய் எவ்வளவோ திருமணங்களை தலைவர்கள் தாலி எடுத்து கொடுத்து நினைச்சிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ போய் அப்படி தம்பதி சமேதரா போய் எடுத்து கொடுக்கறது இருக்கு, இல்லை தனியாக போய் எடுத்து கொடுத்ததெல்லாம் இவ்வளவும் இருக்குல்ல. நல்லக்கண்ணையா அவர்கள் கூட அவருடைய அந்த காலம் முன்பு வரைக்கும் திருமணங்கள் நடத்தி வைக்கிறதுலாம் கூப்பிடுவாங்க, அவர் போய் வாழ்த்திட்டு வருவாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நல்லது கெட்டதுக்கெல்லாம் உங்கள் கட்சி யாருக்குமே நடக்கலையா அந்த 2 வருஷமா? அப்போ உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குங்கிறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்கள் போனதை விட மிக முக்கியமானது இன்றைக்கு தினமலர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்க தான் என்ன சொல்றாங்க, அவர் நேரடியாக போய் அமித்ஷா பையன்கிட்டயே எனக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, அமித்ஷா மகனிடம் விஜய் திட்டவட்டம் அப்படின்னு அவங்க செய்தியாவே போட்டிருக்காங்க. இல்ல இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், தினமலர் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து விஜயினுடைய இந்த செய்தியை வந்து தினமலர் போடுறாங்கன்னா இதனுடைய பின்னால எந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க தனியா போனா போக வேண்டியது, அதே அமித்ஷாக்கு தகவல் சொல்றீங்க. இது ஏறத்தாழ ரஷ்யாட்ட ஆயில் வாங்க நாங்க உத்தரவு கொடுத்துட்டோம், பர்மிஷன் கொடுத்துட்டோம்னு அங்க சொன்ன மாதிரி விஜய் தனித்து போக அமித்ஷா உத்தரவு கொடுத்துட்டாருன்னு எதுவும் சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி வருது. நம்ம அதுக்கு தானே வரணும். ஜெய்ஷாட்ட முதல்ல என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, அதிகாரம் பணபலத்துடன் மட்டுமின்றி பலமான கூட்டணியுடன் தேர்தலை திமுக சந்திக்கிறது. இருமுனை போட்டி இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்துவது சுலபம் என தேஜக கூட்டணி தாவேகாவை சேர்க்க அமித்ஷா முயற்சித்தார். ஆரம்பத்தில் பிடிகொடுக்காமல் இருந்த விஜய் கரூர் உயிர் பலி சம்பவம், மனைவி விவாகரத்து ஆகியவற்றுக்கு பின் பாஜக கூட்டணியில் இணைய முடிவு செய்தார். இந்த முடிவு தாவேகா அரசு எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவர்ஜுனா, ஜானு ஆரோக்கியசாமி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தேசிய ஜனதா கூட்டணியில் விஜய் சேரவில்லை. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சனிக்கிழமை இரவு டெல்லி சென்ற விஜய் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நெருக்கமானவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்த தன் முடிவை கூறியுள்ளார். மேலும் விஜய் எனக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, இரு கட்சிகளும் ஊழல் கட்சிகள், அவற்றுக்கு மாற்றாக நல்லாட்சி வழங்க வேண்டும் என்பதற்காகவே சினிமாவில் ஒரு படத்துக்கு கிடைத்த 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன். கரூர் சம்பவத்தில் தாமதமாக சென்றதை தவிர வேறு எந்த தவறையும் நான் செய்யவில்லை. அதிமுக இருக்கும் கூட்டணியில் சேர எனக்கு துளியும் விருப்பமில்லை.
பாஜக கூட்டணியில சார் தினமலருடைய அதிமுக இல்லாம இருந்தா அவங்களோட வந்து சேர்ந்திருப்பேன் என்கிற ரீதியில என்னை விட்டு விடுங்கள், பாஜக விருப்பப்படி கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் அது இப்போதைக்கு சரி வராது, சட்டசபை தேர்தலை தானித்தே போட்டியிட்டு விடுகிறேன், என் பலமும் தேர்தல் வாயிலாக தெரிய வந்துவிடும், எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு பின்னர் பார்த்து கொள்ளலாம் என அவர் சொன்னதாக அது சொல்லப்பட்டு அமித்ஷாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. அதுக்கு பிறகுதான் அவர் போட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு நகைத்திருக்கிறாங்க. இது நமது நிருபர் அப்படின்னு போட்டு அவங்க போட்டுக்கிறாங்க. இல்லை, இதுல முக்கியமான ஒரு விஷயம், திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, பாஜக எப்படிப்பட்ட கட்சி? அவங்களோட, அதாவது அதிமுக இல்லைன்னா அவங்களோட இது ஏறத்தாழ ஏற்கனவே ஆக்சுவலா இதுக்கு ரிவர்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாஜக கூட்டணியில சேராம இருந்திருந்தா அவர் அதிமுக கூட சேர்ந்திருப்பாரு அப்படின்னு ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொள்கை எதிரி கூட, அது கரெக்டுங்க, கொள்கை தானே எதிரி, அரசியல் கூட்டணி வைக்கிறதுக்கு எதிரி கிடையாதுல்ல, அது அவர் அறிவிக்கல. திமுக தான் எப்பயுமே அரசியல் எதிரிங்கிறதால கூட்டணி வைக்க முடியாது. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் வைக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். கொள்கை எதிரினா கொள்கையில பிரச்சனை, ஆனா தேர்தலுங்கிறது கொள்கைக்காக பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்திருப்பதாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ வேறொரு சிக்கலாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக என்ன செய்தி சொல்லப்பட்டது, இவருக்கு நெருக்கமான ஒரு சக நடிகை ஒருத்தவங்க, அவங்க ஏற்கனவே மும்பை போயிட்டாங்க. ஆமாம், இவர் நெருக்கமானு சொல்லி யாருக்கு பேர சொல்ல வரீங்கன்னு தெரியல. அவரோடு நட்பு, பொதுவெளிகளில் அவங்க நட்பாக ஒன்றா திருமணங்கள் வரைக்கும் போகக்கூடிய அவங்க வந்து போகும்போது நிப்பாட்டி சில கேள்வி எல்லாம் எழுப்பி அவங்க பதில் சொல்லாமல் போனதெல்லாம் பார்த்தோம். அவங்க ஏற்கனவே மும்பை போனாங்க, அவங்க சந்திச்சாங்க விஜய் சார்பில்னு ஒரு செய்தியும் கசிய விடப்பட்டது. இதுல எது உண்மை எது பொய்ன்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இல்ல. ஒருவேளை அது உண்மையாக இருந்தா அந்த குறிப்பிட்ட நடிகை வந்து தாவேகா கட்சியில வந்து இணைய போகிறார், பெரிய பொறுப்பு அவருக்கு வரப்போகிறது அப்படிங்கிற சொல்லுதெல்லாம் நம்ம இதோட இணைத்து பார்க்க வேண்டிய தேவையும் இதுல ஆக மொத்தம் அது இல்லை என்று இப்போதைக்கு அவர் ரம்ஜான் விழால அவர் 2 நாள் தள்ளி அப்புறம் போலான்னா ரம்ஜானே வந்துட்டு இருக்கோம், நோன்பு திறந்துருக்க முடியாத சூழல் வந்துருக்கும், அப்படியே தள்ளிட்டு வந்து ஒரு வழியாக கடைசிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் தான் நேற்றைக்கு நம்ம சமூக வலைதளம் முழுக்கவே எங்களுடைய தொண்டர்களுமே எழுப்பக்கூடியது, தலைவா 6 நாள் ஆட்சி தேர்தல் இது வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வெளில வாங்க தளபதி வெளில வாங்க தளபதி. அவர் முன்னாடி சொன்னார்ல, ஏய் விஜய் வெளியே வா, ஏய் விஜய் வெளியே வான்னு நம்மளை பார்த்து எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களே கூப்பிடுறாங்க. தளபதி வெளில வாங்க தளபதி, பிரச்சாரம் பண்ணணும் தளபதினா தளபதி இப்போ வரைக்கும் வரல. அதாவது ஏன் வரமாட்டாருன்னா அவருக்கு வீடு தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடே அவர் தான், புரியுதா உங்களுக்கு? அதனால அவர் ஏன் வரணும்? அது இல்லை, இந்த மாதிரிலாம் நீங்கள் வியாக்கியானம் பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. இப்போ விஜயனுடைய விஷயங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பக்கம் நேற்றைக்கு அந்த நடந்த நேர்காணல், அதாவது அது வந்து வேட்பாளர் தேர்வு கிடையாது, தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய கூட்டமாக தான் பார்க்க வேண்டியது. எல்லாமே ரகசியமா நடக்கு போல. ஆமாம், எல்லாம் ரகசியம். அந்த ரகசியம் முழுக்க ஊடகவியலாளர்களுக்கு அவங்களே கசிய விட்டுட்டு நீங்கள் வதந்தியாக போட்டுட்டீங்க வேண்டியது. நேற்று பாருங்க, நேற்று அவர் பேசியிருக்காரு, லெட்ஸ் மேக் ஹிஸ்டரி, நாம் வரலாறு படைப்போம் அப்படின்னு. எதுல? வேட்பாளர்கள்ட்ட நேர்காணல்ல தனித்தனியா சந்திச்சு சொன்னார். அதுல வேற 2ஆம் கட்ட வேட்பாளர் ஒரு பட்டியலாம் வேற விட்டுருக்காங்க. அதுல ஒரு 40 பேருக்கு மேல பேர் இருக்கு. நாம் ஓட்டை பிரிப்பதற்காக வெறுமனே வாக்கு சதவீதத்தை காட்டுவதற்காகவோ வரவில்லை, ஆட்சியை பிடிக்க வந்திருக்கிறோம். உங்களில் பலரை நானே நேரடியாக நோட் செய்து வேட்பாளர் ஆக்கி இருக்கிறேன். நோட் பண்ணியிருக்காங்க. நான் ஜெயித்தால் மட்டும் போதாது, நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும். விஜய் ஜெயிப்பாரு, அப்புறம் இவங்களும் ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஒரு ஆள் ஜெயிச்சா சீக்கிரம் ஆகாது, வேணும் இல்ல? அது தொண்டர்களுக்கு தெரியுமான்னு பார்க்கணும். நிப்பாட்டுற ஆட்களுக்கே நெத்தான் தெரிஞ்சிருக்கு பல பேருக்கு. தளபதி ஏதோ கூட்டத்துக்கு வர சொல்லியிருக்காருன்னு போயிட்டு ஆக்கினாங்கிற மாதிரிலாம், அதாவது இதெல்லாம் சும்மா சந்திக்க சொல்லி கூப்பிட்டுட்டு வேட்பாளர் ஆக்கி விட்டுட்டாங்க. மீம் டெம்ப்ளேட்டா மாறுதாங்கிற நிலைமைக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். இல்ல, அதாவது கட்சியில் வந்து வேட்பாளராக வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கல பல நபர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. இப்போ கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக நீ தான் ஏன் நிற்கணும், வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சு விட்டாங்களா? இப்போ அதுதான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நமக்கு இன்னும் தீவிரமான சிக்கல்கள் வரலாம். அந்த தீவிரமான சிக்கல் எதுனா, நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன், நீங்களே பார்த்துக்கங்கிற. நீங்கள் கடைசியில் என்ன நம்பிட்டு நான் வரலன்னு நினச்சி வேலை பார்க்காம விட்டுறாரு. எனக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆமாம், வெளியில் அதாவது எப்படின்னா, இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷனே திமுகவினுடைய கைக்கூலியாக செயல்படுது, அதனால வந்து எனக்கு பயங்கர நெருக்கடி, வர விட மாட்டேங்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையரை மோடியும் அமித்ஷாவும்
சேர்ந்து நியமனம் பண்ணுவாங்க. அவர் ஸ்டாலினுக்கு கைக்கூலியாக இருக்கிற மாதிரியான அதிகாரியை கீழே போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறதெல்லாம் ரைட்டு. இப்போ இந்த சென்சார் போர்டு வரமாட்டேன்னு விட்டுட்டு ஓடினாங்களே, அவங்க யாரோட கைக்கூலி? அவர்தான் திமுக ஏதோ ஆள் அமைச்சிருக்காங்கிற கேள்வி இருக்கு. அதனால எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வோம், உற்சாகமாக வேலை பாருங்கள், லெட்ஸ் மேக் ஹிஸ்டரி அப்படின்னு 2ஆம் கட்ட வேட்பாளர் 50 பேர்ட்டி தனித்தனியா பேசல, மொத்தமா ஒரு மீட்டிங்கை போட்டு ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி வச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இதுல ராஜ்மோகன்லாம் இன்னைக்கு பட்டியலில் வந்திருக்கிறாப்புல, எக்மோர்ல அவர் நிற்பதாக சொல்லப்படுகிறது. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ, அவரை உள்ள அவருக்கும் கேண்டிடேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 1000 இலக்குன்னு நினைக்கிறேன். இப்படியாக சில முகங்கள் வெவ்வேறு மாவட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இதெல்லாம் இருக்கட்டுங்க, அவங்க கட்சிக்காரங்க கேட்கறது, ஐயா தமிழ்நாடு தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி, வேட்புமனு தாக்கலே 30ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் 2 நாளில் 23ஆம் தேதி பாண்டிச்சேரியில் வேட்புமனு தாக்கல் முடியுது. நீங்கள் அதில் வேட்புமனு தாக்கல் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எலெக்ஷன்லேயே உங்கள் கட்சியில் ஒரு ஆள் கூட நிற்கலன்னு வந்துடும். அங்கே ஆட்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னா அதுக்கு காண அவர் கிளம்பி முக்கிய வேலையா மும்பை போயிட்டதுனால இப்போ பெருஞ்சிக்கல் நெருக்கடி. அங்கே கடைசி நேரத்தில் வந்து நிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லை, இவருக்கு போட்டியாக நேற்றுக்கு 2 பேர் கட்சி வேற கூட்டணி அறிவிச்சு நாங்கள் பாண்டிச்சேரியிலும் போட்டிடுறோன்ட்டாங்கல்ல. தைலாபுரத்தில் 2 பேர் கையெழுத்து விட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ராமதாஸ் சசிகலா ஆகிய எங்களுடைய சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கையெழுத்து போட்டு கூட்டணி அறிவிச்சாச்சு. பலருக்கும் நாங்கள் கையெழுத்து போட்டவுடன் நடுக்கம் வந்திருக்கிறது. கையெழுத்து போடும்போது இவங்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டதா? அதாவது அவங்க தயாராகிட்டாங்க. நேற்று விருந்தெல்லாம், கூட்டணி விருந்தெல்லாம் தைலாபுரத்தில் அம்மையாரோட சேர்ந்து அம்மையாருக்கு உணவு அளித்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு சேர்ந்து ப்ரெஸ் மீட்டு. ஏங்க அமித்ஷா பாருங்க, வேற வழி இல்லைங்க, நம்ம கூட்டணி சேருவோம், நம்ம போட்டிடுவோம், வீராவசனமா ஏதாவது பேசுவோம். இல்லைங்க, அவங்களுக்காச்சும் சேரதுக்கு இன்னொரு கட்சி இருக்குல்ல. சரி, விஜய்க்கு வந்து பாண்டிச்சேரியில கட்சியே இல்லை சேர்றதுக்கு. இல்ல, அவர் தான் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. அந்த ஒரு லேடி எஸ்பி டிஎஸ்பி இஷா சிங் அவர்கள் ஏற்கனவே 41 பேரை கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு நீங்க சொல்ல என்னதோ புசி ஆனந்த் சத்தம் இல்லாம போனதான் வீடியோவா எல்லாரும் லைவ்ல பார்த்தோம்ல. அங்க போயிட்டு ரேஷன் கடை இல்லைன்னு அவர் இல்லாததெல்லாம் பேசி, அவங்க உள்துறை அமைச்சர் அதெல்லாம் ரேஷன் கார்டுலாம் இருக்கு, பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எதையாவது பேசாதீங்க தம்பினி உலகம் போச்சு. இப்போ அவர் எப்ப அறிவிப்பாருன்னு அங்க இருக்க பொறுப்பாளர்கள்லாம் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் ரங்கசாமியை கொஞ்சம் அப்படியே நெருங்கி போய் அவர் சொல்லிட்டாரு, அவர் உள்ளால சேர்ந்துடலாமான்னு பார்த்தாங்க. அவர் கதவை மூடிட்டு நாங்க 16, பிஜேபி 10, அதிமுக 2, லட்சிய ஜனநாயக கட்சி 2ன்னு ஆதவோட மச்சான் அவர் கட்சியை அதுக்கு 2 சீட்னு அவர் பிரித்து கொடுத்து அவங்க வேலைகளை ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. அவர் சாமி கும்பிட்டா குலசாமி இங்கே இருக்குன்னு சேலத்துக்கு வந்துட்டு அவர் போயிட்டு இருக்காப்புல. போகிற வழியில் தேர்தல் பறக்கும் படைய அவரை மறித்து உள்ள பணம் கொண்டு வரீங்களான்னு சிஎம் காரை நிறுத்தி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைக்கலாம். அவர் அங்கே ஆகப்பட்ட ரங்கசாமியும் தண்ணியை தெளிச்சு விட்டு, அதாவது விஜய் அவங்க கிட்ட போலையா இல்லை அவங்க விஜய் நம்மளையாங்கிறது கேள்வி இல்லை. தேமுதிக வருவாங்கன்னாங்க, இல்லை போயாச்சு. காங்கிரஸ் வருவாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க, இல்லை அவங்க திரும்ப அதே கூட்டணி கண்டினியூ பண்ணிட்டாங்க. ராமதாஸ் வருவார் நீங்கள், அது வழி இல்லாமல் போச்சு. அதிமுக பாஜக முதல்ல அதிமுக பேசிட்டு இருக்காங்க, இல்லாமல் போச்சு. பாஜக நீங்க இல்லாம போச்சு. ஏற்கனவே இருந்த 3 கட்சி ஜாமுக தாமுலிகா இவங்க அந்த கட்சி எல்லாம் இப்பதான் நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் இருக்கு இப்பதாங்க தெரியும். இதுலயும் ஒருத்தர் கிளம்பி அங்க போய் திமுக அணிக்கு போயிட்டாரு. பன்ரோட்டி ராமச்சந்திரன் அவரு தெளிவா இருக்காரு, விஜயை பார்க்க விட்டா மட்டும்தான் கூட்டணி அறிவிக்கணும். சும்மா புஷி ஆனது ஆதவர்ஜுனா இவங்களெல்லாம் பார்க்கறது நம்மளுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலுக்கு அது ஒர்த்து இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாப்புல. இவங்க ஒர்த்து இல்லைன்னு அவர் நினைச்சு முடியாது அப்படின்ற வகையில் அவர் விஜய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா பார்த்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு நமக்கு என்ன துறைன்னு பேசிட்டு வந்துடலாம். எத்தனை சீட் இல்லை, இப்போ இவர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, இந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்க என்ன கணக்கில் அங்கே உட்காந்துருப்பாங்க. இதில் செங்கோட்டையன் சேர்ந்தப்ப எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் ஜெயலலிதா அம்மாக்கே டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவர். அவங்கள எதிர்கட்சி தலைவராக்கின அந்த 1989 தேர்தலுக்கு திருச்சியில் சிந்தாமணியில் அங்கேருந்து அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அந்த அம்மா கூட்டத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க பம்பரமாக சுற்றுனாங்கன்னா பிளான் யார் போட்டது? அண்ணன் செங்கோட்டையன் போட்டது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ அவர் போட்டு கொடுப்பாரு, அதை வச்சு கூட்டத்துக்கு போவார். இப்போ வந்து அவர் பிளான் போட ரெடி. ஆனால் போகிறது யாரு?
போறதுக்கு தளபதி ரெடியா அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லைங்கிறது தான் உள்ளபடியே பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையா இருக்கு. உள்ளபடியே தாவேகா தொண்டர்கள் ரொம்ப கஷ்டமானதாங்க அவங்களுக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு இப்போ நிப்பாட்டுறாங்கன்னா இவங்க வீட்டில் அமௌண்ட் இருக்கான்னு கேட்டீங்களா? அவங்கள நீங்க பார்த்து இவங்கன்னு ஓகேன்னு தட்டி விட்டுட்டீங்க. அமௌண்ட் இருக்கணும், செலவு பண்ணணும், அதை விட முக்கியம் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணணும். அஃபிடவிட்டை ரிஜெக்ட் ஆகாமல் தாக்கல் பண்ணணும். எதிர்கட்சிக்காரன் கண்கொத்தி பாம்பா பார்த்து அஃபிடவிட்டை காலி பண்ணுற வேலையை பார்ப்பான். இவ்வளவே மீறி செய்யறதுங்கிறது இது உங்களுக்கு முதல்ல எல்லா ஊர்லேயும் ஏஜென்ட் இருக்கா? இல்லை, அதுக்கு ஒரு படை அமைப்பாங்க இந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறதுக்கு. நேற்றே சொல்லியிருக்காங்க, எந்த இது ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அந்த அளவு கண்கொத்தி பாம்பாக இருந்து வந்து நம்ம அதை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு ஊர் ஊரா போவாங்க. அந்த குழு கூட்டத்தையே ரத்து பண்ணிட்டு பிரச்சாரத்தை அப்புறம் போராடிட்டு அதுல தானே ஏதோ பிரச்சனை ஆச்சு. அதுல பிரச்சனை ஆச்சுங்கிறதால இந்த குழு ஊர் ஊரா போவே இல்லை. தமிழிசை அவங்களால அவங்க ஒரு முன்னாள் ஆளுநரா இருந்து அவங்களுக்கு வயது முதிர்ச்சிருந்தாலும் அரசியல்வாதிகள் வயசாச்சுன்னு காட்ட மாட்டாங்க. அவங்க ஆக்டிவா தமிழ்நாடு முழுக்க பயணம். இந்த பக்கம் பொன்னையன் உட்பட ஒரு குழு இதில் அமைச்சாங்க. பொன்னையன் தலைமையில் அவர் மூத்த தலைவராக உள்ள இருந்தாரு. அதிமுகவில் ஒரு குழு போட்டாங்க, திமுகவில் குழு போட்டாங்க. எல்லாம் ஒரு ஊரா போயிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னா ஆன்லைன்ல நீங்க அனுப்புங்க, நாங்க பார்த்து போட்டுக்கிறோம்னு அந்த குழு வெளியிலே போல மக்கள்கிட்ட என்ன கட்சி வந்து இப்போ ஆன்லைன்ல நல்ல தீவிரமா நடந்துட்டு இருக்கு. தாவேகா கட்சி வந்து ஆன்லைன்லயே போயிட்டு இருக்கு. அதுதான் ஷியாம் சார் சொன்னாரு, அவர் இன்ஸ்டன்ட் சிஎம் வந்ததும் உடனே ஆயிடுவாருங்கிறாங்க. அவர் இன்ஸ்டால வேணா நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு எடுத்து கொதிக்கக்கூடிய வெந்நில போட்டு ஒரு 4 கிண்டி பெப்பர் எல்லாம் போட்டு அடிச்சு அப்படி தர ஃப்ரைட் ரைஸ் நீங்க கிண்டலான சிலிண்டர் வேணுமேங்கிறது தான். ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தால் அது அன்னபூர்ணா சூப்பர் 6ல ஒரு 6 சிலிண்டர் கொடுத்தாருன்னா வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, 2021 6 சிலிண்டர் கொடுப்பேன், 21 அல்லது 24 எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாருங்கிறது. அதுவும் புதிய வாக்குறுதி கிடையாதுங்கிறது அவர் கவனத்துக்கு கொண்டு வருவோம். பார்ப்போம். தாவேகா தேர்தலுக்கு எலெக்ஷன் அறிவிப்பு வந்ததும் வெளில வருவேன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு. 2026 எலெக்ஷன் அவர் சொன்னாரா இல்லை அது 2031 இல்லை 36ங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் மும்பை எல்லாம் போயிட்டு வரட்டும். அவர் வந்த பிறகு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தொடர்ந்து பேசுவோம்.